மொஹம்மத் ஜாம்ரி வினோத் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால ஒரு ப்ரீச்சர். அந்த ப்ரீச்சர் யாரு அப்படின்னா, ஜாக்கிர் நாயக்கோட ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 7, 8 இந்த 2 நாள் தானே பிரதமர் மோடி மலேசியால இருக்காரு. 7ஆம் தேதி இரவு 9 மணிக்கு கோலாலம்பூரோட சிட்டி சென்டர்ல ஒரு மேசிவ் புரொட்டஸ்ட்ட வந்து அ ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. எதற்காக அப்படின்னா, கோயில்கள வந்து இடிக்கிறதுக்காகவாம். மலேசியால இருக்கிற கோயில். ஸோ இது பேரலலா எப்ப நடக்குதுன்னா, கரெக்ட்டா பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது, அ இந்த விஷயத்த வந்து அவரு வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா, மலேசியா வந்து உடனடியா ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ இறக்கி, அவர வந்து அரெஸ்ட் பண்ணி, அதுக்குள்ள மலேசியன் பிஎம் வந்து நாட்டு மக்களுக்கே வந்து வேண்டுகோள் விடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. யாரும் வந்து அசம்பாவிதமான அ ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சம்பவங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு சொல்லி அமைதிய நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நமக்கு தெரியும் மலேசியாவும் இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஜாகிர் நாயக்கினுடைய பங்கு பெரிய அளவுக்கு இருக்கு. ம். இந்த ஜாகிர் நாயக் தான் இந்தியாவுல பல பேருக்கு தந்தையாக இருந்தவர். காங்கிரஸ் கட்சிக்கு பலவிதமான நிதியை கொடுத்திருக்காரு. கட்சிக்கு நேரடியா இல்ல, கட்சி இயக்கக்கூடிய இயக்கங்களுக்கு. அந்த ஒரு இயக்கத்துல ராஜீவ் காந்தியினுடைய பேர் இருக்கிற ஒரு இயக்கத்துக்கே அவர் பல ஃபண்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு சமூக வலைதளத்துல இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவர் தான் வந்து பல பேருக்கு இந்தியாவுல டேடியாக இருந்தவர். இப்போ பிரதமர் மோடி இங்க வந்த உடனே பயந்தாங்கோலி ஓடி மலேசியாவுக்கு போனார். இப்போ மலேசியாலே அவருக்கு என்ன சிக்கல்னா, மலேசியா அப்படிங்கிறது 2 தீவு. ஒரு தீவு வந்து சிங்கப்பூர் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தீவு, அது இல்லாம இன்னொரு தீவு இருக்கு. 2 தீவாக தான் மலேசியா அப்படிங்கிற நாடு இருக்கு. அதுல ஒரு தீவுக்கு இவரால போவே முடியாது. அங்க இருக்கிற மக்கள் இஸ்லாமியர்கள் தான். ஆனா நீ அங்க வந்தன்னு வையன் அவனை, நீ அங்க வந்தன்னு வையன் அவனை, உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஜாகிர் நாயக்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீ கால் வைக்க கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஜாகிர் நாயக் மலேசியாவில் ஒரு சிறு பகுதிகளில் மட்டுமே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த சிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அவர் ரேடிகலைஸ் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் மலேசியா அப்படிங்கிற நாடு வந்து நேற்று அந்த பிஎம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. இது தெரிஞ்சுக்காம எப்படி காங்கிரஸ் வந்து பிஎம் மோடியோடைய வீடியோ ஒன்று போட்டாங்க, அதே மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தான் அதோடைய அஃபிஷியல் ஹேண்டில் தான். மோடி ஜாலியான ஆளுப்பா, அவனா வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, போயிட்டு எப்பயாவது இந்தியா பக்கம் வராரு. இந்த பொய் புளுத்து போன பொய்யை எத்தனை நாள் இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு புரியல எனக்கு. இங்கிலாண்டோட யுனைடெட் கிங்டமோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், யூரோப்பினோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், கல்ஃப் நாடுகளோட இப்போ பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அமெரிக்காவோட ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ மலேசியாவோட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இவர் என்ன மோடி வந்து ஏதோ ஊர் சுத்த போற மாதிரியே இன்னும் மக்களை ஏமாத்தி. அதுவும் இந்த தலைவர்கள் போய் அவங்களை அப்படி பழக்கிட்டாங்க. பொதுவாகவே அவங்க தலைவர்கள் போகும்போது தன்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் கூட இருக்க அதிகாரிகளோட குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் அப்படியே சுற்றுலா காமிச்சிட்டு போட்டோலாம் எடுத்துட்டு திரும்ப வந்துடும்.